வெல்கம் டு ஆயுள் அழகு சேனல். நான் தான் உங்களோட திவ்யா, காஸ்மெட்டிக் ஃபார்முலேட்டர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோகனட் மில்க் ஷாம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஷாம்பு ப்ரிப்பேர் பண்ணும் போது எப்படி எசென்ஷியல் ஆயில் பிளெண்ட் பண்ணால் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நான் சொல்லி கொடுக்குறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த ஷாம்பு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ், அதோட பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா கோகனட் மில்க் பவுடர். இதில் விட்டமின்ஸ், மினரல்ஸ் அண்ட் கெரட்டின் அதிகமாக இருக்கனால நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு வந்து ப்ரொமோட் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸும் மாய்ஸ்சர் ஆக்கக்கூடிய தன்மை நிறையா இருக்கிறனால நம்மளோட ஹேரில் வந்து டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருந்தால் ரொம்ப நல்லா க்யூர் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மாய்ஸ்சர் கொடுக்கறதுனால நம்மளோட ஹேர் நேச்சுரலாகவே ஷைனிங்காக தெரியறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா, என்னோட ஷாம்பு கோகோனட் மில்க்குன்றனால நல்லா ஒயிட்டிஷாக இருக்கணும் அப்படின்றதுனால நான் பெர்லைசிங் ஏஜென்ட் சூஸ் பண்ண போகிறேன். அதில் நான் சூஸ் பண்ணியிருக்கிறது EGMS, எத்திலீன் கிளைகால் மோனோஸ்டரேட். இதை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இதன் மூலிமா எனக்கு என்னோடய ஷாம்பு நல்ல ஒயிட்டாக க்ரீமியாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஹேரை நல்லா மாய்ஸ்சர் பண்ணுறதுக்கும் இந்த இன்க்ரீடியன்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ என்னோடய ஷாம்பு என்ன ஃப்ளேவரில் வேணும் அதுக்கான அடிட்டிவ்ஸ் நான் எடுத்தாச்சு. அடுத்தது என் ஷாம்பு பார்க்குறதுக்கு எப்படி இருக்கணும் அதுக்கு முக்கியமான இன்க்ரீடியண்ட்டும் சூஸ் பண்ணியாச்சு. அடுத்தது என்னோடய ஷாம்பு நல்ல கிளென்சிங்கும் நுரைக்கக்கூடிய தன்மையும் அதிகமாக இருக்கணும். அதுக்கு தேவையானது சர்ஃபெக்டன்ட்டில் நான் சூஸ் பண்ணுறது SCI, சோடியம் கோகைல் ஐசோதயனேட்னு சொல்லுவாங்க. இது வந்து நல்ல ஹேரை டீப் கிளென்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் லேதரும் நல்லா கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இது நமக்கு கோகனட்லேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு நேச்சுரல் டிரைவ்டு சர்ஃபெக்டன்ட். அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா CAPB, கோகாமிடோப்ரோபைல் பீட்டீன்ஸ். இதுவுமே ஒரு சர்ஃபெக்டன்ட்டு தான். நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணலாம். அந்த சர்ஃபெக்டன்ட் நல்ல ஃபோம் கொடுக்கறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதோட வேலையை செய்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா பூஸ்ட் மாதிரி இது கொடுக்கும். ஸோ 2 சர்ஃபெக்டன்ட் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு அடுத்தது கொஞ்சம் மாய்ஸ்சராக இருக்கிறதுக்காண்டி கிளிசரின் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட ஹேரில் மாய்ஸ்சரை லாக் பண்ணி வச்சுக்கிட்டு எலாஸ்டிசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். எலாஸ்டிசிட்டி இன்க்ரீஸ் ஆகிறது மூலயமா நம்மளோட ட்ரைனஸ் ப்ரிவெண்ட் ஆகும். ட்ரைனஸ் ப்ரிவெண்ட் ஆனாலே அங்கே முடி உடஞ்சி விழாது, வெடிப்பும் விழாது. ஸோ பிரேக்கேஜையும் ஸ்ப்ளிட்டன்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கிளிசரின் யூஸ் பண்ணுறோம். அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா, ஒரு ஜெல்லேட்டிங் ஏஜென்ட் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். அது EDTA வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, நம்மளோட ப்ராடக்டை எப்படி மேக் பண்ணுறோமோ, நம்ம ஒரு ஷாம்பு மேக் பண்ணும்போது எப்படி இருக்கோ அது ஒன்றோட ஒன்று பிரிஞ்சிடாமல் எல்லா அயன்ஸ் அண்ட் மெட்டல்ஸும் பைண்ட் ஆகி நம்மளோட ப்ராடக்ட் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது அதுக்கு தான் ப்ரிசர்வேட்டிவ் இருக்குன்னா, ப்ரிசர்வேட்டிவ் பார்க்குற வேலையை பூஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த ஜெலேட்டிங் ஏஜென்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா, என்னோடய ஷாம்பு எப்படி ஸ்மெல் இருக்கணும் அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு நான் யூஸ் பண்ணுற எசென்ஷியல் ஆயில் ஹேர் க்ரோத்தையும் எனக்கு ப்ரொமோட் பண்ணணும். அதுக்காக நான் யூஸ் பண்ணுற ஆயில்ஸ் தான் பார்த்திங்கன்னா 3 ஆயில் சேர்ந்து நான் பிளெண்ட் பண்ண போகிறேன். ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில், செடர்வுட் எசென்ஷியல் ஆயில், லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில். இது என்ன ரேஷியோவில் எடுக்கணும் அப்படின்றத நம்ம ஃபார்முலேஷனில் பார்ப்போம். அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா, என்னோடய ஷாம்பு வந்து கண்டிஷ்னர் எஃபெக்ட்டும் கொடுக்கணுன்றதுக்காண்டி நான் கண்டிஷ்னிங் ஏஜென்ட் ஆட் பண்ண போகிறேன். கண்டிஷ்னிங் ஏஜென்ட்டில் என்ன ஆட் பண்ணுறேன்னா, செட்ரிமோனியம் குளோரைடு ஆட் பண்ண போகிறேன். இது நல்லா ஹேரை கண்டிஷ்னிங் பண்ணி ஃப்ரிஸினஸை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஹேரை நேச்சுரலாகவே ஸ்மூத் அண்ட் ஷைனாக வச்சுருக்கிறதுக்கு இந்த இன்க்ரீடியன்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போது நம்மளோட ஷாம்புக்கு என்னென்ன தேவையோ இன்க்ரீடியன்ட் சூஸ் பண்ணியாச்சு. இந்த இன்க்ரீடியன்ட்ஸு எல்லாம் சேர்ந்து ஷாம்புவாகி அந்த ஷாம்பு ரொம்ப நாளைக்கு இருக்கணும்னா அதுக்கு நமக்கு தேவை ப்ரிசர்வேட்டிவ். ஸோ இதில் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறது இஸ்காகார்ட் PEG யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரிசர்வேட்டிவ் வந்து மைக்ரோபியல் க்ரோத்தை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறது மூலிமா நம்மளோட ப்ராடக்ட் ஷெல்ஃப் லைஃப் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. இப்போது நம்ம சூஸ் பண்ணியிருக்க எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே குறிப்பிட்ட அளவு தான் யூஸ் பண்ணோம். அது எந்த அளவு யூஸ் பண்ணணும் அப்படின்றத இப்போது ஃபார்முலேஷன் பார்க்கலாம் வாங்க. ஃபேஸ் ஏல பார்த்திங்கன்னா, DM வாட்டர் 64 கிராம், கோகனட் மில்க் பவுடர் 2 கிராம், SCI 16 கிராம், EDTA 0.16 கிராம், CAPB 12 கிராம், கிளிசரின் 1.6 கிராம், EGMS 1.6 கிராம். அடுத்தது ஃபேஸ் பியில் என்னென்ன தேவைன்னு பார்த்திங்கன்னா, செட்ரிமோனியம் குளோரைட் 1.6 கிராம், இஸ்காகார்ட் PEG 0.8 கிராம், ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில் 0.24 கிராம்,
cedarwood essential oil 0.24 gram, lavender essential oil 0.16 gram. இப்போது இந்த ஷாம்பு எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு கிளாஸ் பீக்கர் எடுத்துக்கிறேன். நீங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வெசல் கூட எடுத்துக்கலாம். அதில் நான் டிஎம் வாட்டர் மெஷர் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்கள் எந்த ஒரு பாத்திரத்தில் செய்கிறதுனாலும் ரப்பிங் ஆல்கஹால் வச்சு ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செய்ய ஆரம்பிங்க. அது கூட நான் கோகோனட் மில்க் பவுடர் 2 to 3 கிராம் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 கிராம் ஆட் பண்ணியிருக்கேன். எந்த ஒரு இன்க்ரீடியண்ட் நீங்கள் ஆட் பண்ணுறதுனாலும் அதை தனி வாட்ச் கிளாஸோ இல்லை ஒரு சின்ன பிளேட் மாதிரி அதில் வச்சு மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள். ஒரே பீக்கர்லேயே நீங்கள் மெஷர் பண்ணுறீங்க அப்படின்னா பிகினருக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம எடுக்க முடியாது. ஸோ மொத்த ஃபார்முலேஷனும் வீணாகிடும். ஸோ அந்த ரீசனால் தான் தனித்தனியாக வந்து நம்ம மெஷர் பண்ணி ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா எஸ்சிஐ வந்து ரொம்ப ஃபைன் பவுடராக இருக்கும். இது கொஞ்சம் நெடி வர மாதிரி இருக்கும். நெடி மீன்ஸ் ஈஸியாக நம்ம அதை இன்ஹேல் பண்ணிடுவோம். ஸோ அந்த ரீசனால் இதை வந்து மாஸ்க் போட்டுட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறது பெட்டர். இந்த ஒரு இன்க்ரீடியன்ட் மட்டும் தான் அப்படி இருக்கும். இது வந்து சர்ஃபெக்டன்ட் தான் நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம். இதுதான் நம்மளோட ஷாம்புக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியண்ட்டும் கூட. எஸ்சிஐ மோஸ்ட்லி பவுடர் ஃபார்மில் இருக்கிறத மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது சீக்கிரமாக டிசால்வ் ஆகாது. இது கெட்டியாக இருக்கிறது, குட்டி குட்டி லம்ப் மாதிரி இருக்கிறது அப்படியே நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது கரையிறதுக்கு டைம் எடுக்கும். அது கரையிறதுக்குள்ள நம்மளோட வாட்டர் எல்லாம் எவாப்ரேட் ஆயிரும். ஷாம்பு வந்து ரொம்ப திக் கன்சிஸ்டன்சிக்கு போயிடும். ஸோ இது நார்மலாக நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா டிசால்வ் ஆகாது. ஹீட்டில் காமிச்சா தான் டிசால்வ் ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னா EDTA வந்து ஆட் பண்ணிக்கிறேன் 0.16 கிராம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட CAPB வந்து ஆட் பண்ண போகிறோம், சர்ஃபெக்டன்ட்டு. நெக்ஸ்ட்டு அது கூடவே நம்ம கிளிசரினும் மெஷர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கிளிசரின் வந்து மாய்ஸ்சர் கொடுக்கும் அப்படின்றதுனால நீங்கள் நிறைய ஆட் பண்ணிடாதீங்க. அப்புறம் நம்மளோட ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் பிசுன்னு இருக்க மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே குறிப்பிட்ட அளவு யூஸ் பண்ணால் மட்டும்தான் அதோட பெனிஃபிட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா EGMSுமே ஹீட்டில் வச்சா தான் மெல்ட் ஆகும். இப்போது ஃபேஸ் ஏக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியண்ட்டும் நான் ஒரே பீக்கரில் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம்னாலும் எடுத்துக்கலாம். அலுமினியம் யூஸ் பண்ணக்கூடாது. இதை வந்து நம்ம டபுள் பாயிலிங்கில் வைக்க போகிறோம். டபுள் பாயிலிங்கில் வச்சு அந்த EGMS வந்து நல்லா மெல்ட் ஆகணும். நான் வந்து இதில் எனக்கு இந்த பீக்கரில் EGMS சரியாக தெரிய மாட்டுது கரைஞ்சது தெரியல அப்படின்றதுனால இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்துக்கு வந்து நான் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். எனக்கு கம்ப்ளீட்டாக EGMSுமே மெல்ட் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா இப்போ எவ்வளோ தண்ணியாக இருக்குது. அதுக்கப்புறம் இது நல்லா ஆற விட்டோன்னா நல்லா அது திக்கன் ஆயிரும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி தான் நமக்கு ஃபைனலாக ஃபேஸ் ஏ ஆறுனதுக்கப்புறம் கிடச்சிருக்கு. ஃபேஸ் பி ஆட் பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் வந்து நமக்கு திக்னஸ் கிடைக்கும். ஸோ அதனால் பயப்பட வேண்டாம். இப்போது நம்ம ஃபேஸ் பிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஒரு வாட்ச் கிளாஸில் ஆல்ரெடி மெஷர் பண்ணி வச்சுருக்கோம். அதை அப்படியே வந்து இப்போ இது கூட ஆட் பண்ண போகிறோம். மோஸ்ட்லி சிலிக்கான் ஸ்பேட்சுலா யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் ப்ராடக்ட் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக எடுக்கிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட வாட்ச் கிளாஸில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்ட் கூட இருக்காது. கம்ப்ளீட்டாக சிலிக்கான் ஸ்பேட்சுலா வந்து க்ளீனாக எடுத்துரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு இன்க்ரீடியண்ட்டும் நல்லா டிசால்வ் ஆகி அதில் மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் நம்ம ப்ரிசர்வேட்டிவ்லாம் நல்லா ப்ரிசர்வ் பண்ணும். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போக்கும் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி டிஃபர் தெரியுதா? இப்போது இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நமக்கு போரிங்கும் ஆகணும். அதாவது நம்ம ஊற்ற முடியணும் பாட்டிலில். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ஜெல்லு மாதிரி. நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு ரொம்ப பீட் பண்ணிடாதீங்க. பீட் பண்ணிங்கன்னா நம்மளோட ப்ராடக்டில் சர்ஃபெக்டன்ட் இருக்குது, அது நிறைய நுரையை ஃபார்ம் பண்ணிடும். அந்த நுரை போகிறதுக்கே உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதனால் பீட் பண்ணாமல் ஸ்பேச்சுலாவில் பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பாருங்கள், இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்குது. இப்போ நம்மளோட ப்ராடக்ட் வந்து பாட்டிலில் ஊற்றுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இதை எந்த பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்களோ அந்த பாட்டிலில் ரப்பிங் ஆல்கஹால் வச்சு ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. மூடியுமே ஸ்ப்ரே பண்ணணும். நம்ம போர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு
கம்மியாக வர மாதிரி தெரியும். கம்ப்ளீட்டாக சிலிக்கான் ஸ்பேச்சுலா வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அமௌண்ட் கிடச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் போர் பண்ணும்போதே ஆஃப் பாட்டில்லையே எனக்கு காலியான மாதிரி இருக்கும். பட் அதில் நம்ம ஒட்டிகிட்டு இருக்க மொத்த ஷாம்புவும் எடுத்தோன்னா அந்த பாட்டிலோட நெக் வரைக்கும் வரும். ஸோ கரெக்டான கிராம் நமக்கு கிடச்சிரும். ஸோ அதில் ஒட்டிகிட்டு இருக்கிறது எடுக்காமல் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அதில் நிறைய ப்ராடக்ட் வரும் நமக்கு. இந்த ஷாம்பூ ஃபார்முலேஷனும் எசென்ஷியல் ஆயில் பிளெண்டிங்கும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஷாம்பூவை நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட்டு போடுற காஸ்மெட்டிக் மேக்கிங் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.